கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹேலோவின் விடுதலின் வார்த்தை என்றுதான நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உண்மையே நான் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி எல்லாம் உற்சாகமா பாடுவோமா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. ஆதரித்து நீர் அரவணைத்து உடைய தோளில் எங்களை சுமந்தீரே. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 22 அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நிச்சயமாய் அவர் உங்களை என்னை ஆதரிக்கிற ஆண்டவர், அவர் அரவணைக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆதரித்தீ அரவணைத்தீ உம் தோளில் என்னை சுமந்தீ. ஆதரித்தீ அரவணைத்தீ உம் தோளில் என்னை சுமந்தீ. ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீ. ஐயா உம் தோளில் என்னை சுமந்தீ. நம்புவேன் 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 உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீ. நாங்கள் ஆதரிக்கிற ஆண்டவர், நீங்கள் அரவணைக்கிறவர், எங்களை தாயின் கற்பத்திலேயே எங்களை ஜெனிப்பித்தவர் நீங்க தான்ப்பா. சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் எங்களுக்கு ஆதரவா நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எங்க கூட இருந்து நடத்துங்க, அரவணைத்து நடத்துங்க, ஒரு குறை இல்லாமல் நடத்துங்கன்னு சொல்லி அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதரித்தீ அரவணைத்தீ உம் தோளில் என்னை சுமந்தீ. அநேக நேரம் எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லையே, என்னை விசாரிக்க ஒருவர் இல்லையே, நாங்கள் கலங்கி நிற்கும் பொழுது எங்களை தோல் மேல கையை போட்டு எங்களை அரவணைக்கிறவர், தோளில சுமக்கிறவர், மார்போடு அணைக்கிற ஆண்டவரே சின்னோடு இருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்புறோம்ப்பா. நம்புவேன் நம்புவேன் உம்மை மாத்திரந்தாப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்க வாழ்வின் நம்பிக்கை நீங்க தான். எங்களுக்கு ஆதரவா நீங்க இருங்கப்பா. எங்களுக்கு ஆதரவாய் நீர் இருப்பீராக. கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியினுடைய அந்த நிறைவு வார்த்தையோடு நம்மளோடு நான் தியானிக்க நான் விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 20வது சங்கீதத்தினும் 2வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்க கேட்கலாம். முழுவதுமாகவே வாசித்தரலாம். கவனிங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 9வது மாதம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். 2வது அவர் சீயோனிலிருந்து உங்களை ஆதரிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீயோனிலிருந்து உங்களுக்கு நேராக அந்த ஆதரவு கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். எங்க இருந்து ஆதரவு வரப்போகுதா? சீயோன்
கடந்த வாரம் நம்ம தியானித்தோம், தேவன் வசிக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் சீயோன். பரம எருசலேம் இருக்கிறது, அதே அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், அது சீயோன். அந்த பூமியில் ஒரு எருசலேம் இருக்கிறது இஸ்ரேல் தேசத்தில், அந்த எருசலேமில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், அது ஒரு சீயோன். நம்ம ஆராதிக்கிற கூடாரமும் ஒரு சீயோனுங்க. தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்மோட இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, சீயோனில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு வரப்போகிறது. எங்கேருந்துன்னா தேவனிடத்துலேருந்து ஆதரவு. இன்னைக்கு அநேக நேரம் மனுஷனுடைய ஆதரவு இருக்கும், அநேகருக்கு சொந்தக்காரங்களுடைய ஆதரவெல்லாம் நிறையா இருக்கும். சில பேர் ஓட்டு கேட்கும் பொழுதே அநேகர் சுவர்கள் எழுதியிருப்பாங்க, இந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரிப்பீர், இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர், ஆதரிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் இரட்டையிலை, ஆதரிப்பீர் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க, அந்த போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த வாசகத்தை எழுதி என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் தூக்கி பிடிப்பாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுங்க, எங்கள் ஆட்சி நல்லா இருக்கும். அநேகர் என்ன செய்வாங்க, அந்த ஆதரவுக்கு ஏற்ப சப்போர்ட். இந்த மாதம் அங்கே உங்களுக்கு சப்போர்ட் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, ஆதரவு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து. எங்கேருந்தா சீயோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆதரிக்க போகிறார். அதனால் எல்லா பிரச்சனையும் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, சியோனில் இருக்கிற ஆண்டவருக்கு நேராக பரிசுத்த கரத்தை நேராக ஆண்டவருக்கு நேராக, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு, நம்முடைய கரத்தை அவருக்கு நேராக உயர்த்துவோம். ஆதரவு நமக்கு எங்கேருந்து வரப்போகுதுன்னா, பரத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். பரத்திலிருந்து நமக்கு ஒரு ஜெயம் கடந்து வரப்போகிறது. பிரியமானவர்களே, வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளை சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, ஆதரித்து நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறாரா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தருடைய ஆதரவு இருந்தனால தான் 40 வருஷமா அந்த 6 லட்சம் புருஷர்களை கர்த்தரால் மோசேயால் நடத்த முடிந்தது. யாருடைய ஆதரவு இருந்துச்சு? மோசேக்கு கர்த்தருடைய ஆதரவு. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நான் காலையில் நாங்கள் உபவாச கூடத்தில் நாங்கள் பேசும் பொழுது நல்ல இடத்துல சொன்னேன், யாரும் எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, தண்ணி பாட்டில் எடுக்கக்கூடாது, சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது, வஸ்திரங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 2 நாள் வனாந்தரத்தில் தோட்டத்து வழியாகவே நீங்கள் இருக்கணும், அங்கே தான் சாப்பிடணும், அங்கே தான் குளிக்கணும், அங்கே தான் நீங்கள் இருக்கணும். உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்கும்போது எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது காலையில் ஆயிடுச்சுன்னா டீ குடிப்போம், அப்புறம் என்ன செய்வோம், பாத்ரூம் போவோம், அப்புறம் என்ன செய்வோம், நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், வஸ்திரத்தை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், தண்ணி நல்ல தண்ணி குடிப்போம், மதிய உணவு சாப்பாடு, இப்படி எல்லாமே நமக்கு என்ன இருக்குது, அருகாமையிலேயே ஆயத்தமாக இருக்கிறது. இப்படி ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை வாழும் பொழுதே சில குறை வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஐயோ என் வீட்டில் சாப்பாடு இல்லை, ஐயோ என் வீட்டில் கடை பிரச்சனை, அந்த பிரச்சனை சொல்லி அநேக நேரம் என்ன செய்கிறோம், நம்ம அழுது புலம்புறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, வனாந்தரத்தில் தண்ணி இருக்காது, கடை இருக்காது, உணவு இருக்காது, எந்த சுகாதாரமான தண்ணியோ நல்ல விளைச்சலோ நல்ல ஃப்ரூட்ஸோ பழங்களோ எதுவுமே கிடைக்காது வனாந்தரத்தில். அப்படியே கிடைச்சாலும் அதை எப்படி பங்கிட்டு கொடுக்க முடியும்? ஒருவேளை அந்த நாட்களில் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்த எல்லாமே பாலைவனம் அதிகமாக இருந்துக்கும், வனாந்தரம் இருக்கும், பேரிச்ச மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரிச்ச மரத்தில் இருக்கிற அந்த பழத்தை எடுத்து மோசே எத்தனை பேருக்கு தான் பிட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது பங்கிட்ட முடிந்தாலும் பங்கிட முடியாது. அப்போது ஆனால் அந்த 40 வருஷம் அந்த ஜனங்களை எப்படி நடத்தினாருங்க, ஆண்டவர் ஆதரித்து நடத்தினார். ஆண்டவருடைய நடத்திப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்தபடினால தான் 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் போஷித்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, மோசேயை கொண்டு 6 லட்சம் பேருக்கு போஜனம் கொடுத்தது உண்மைன்னா கர்த்தர் உங்களை என்னை போஷிப்பான். தண்ணீர் கொடுத்தது உண்மைனா உங்களுக்கு எனக்கும் தண்ணீரை கர்த்தர் தருவார். காடைகளை கொண்டு வருவார், கசந்த நீர் மதுரமாக மாறும், கற்பாறையில் தண்ணீர் வரும். ஏன்னா கர்த்தர் நடத்தினார்னா, ஆண்டவருடைய ஆதரவு நம்ம கூட இருந்தால் அது போதுங்க. ஆதரவு இருந்தால் போதும், எல்லாம் நம்மளை தேடி வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதரவு சொல்லுவாங்க, நீங்கள் கூட நின்னா போதும், நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு கர்த்தருடைய ஆதரவு இருந்தால் போதும்.
வனாந்தரத்தில் இல்லைங்க, பாலைவனத்திலேயே விட்டாலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆனால் யாருடைய ஆதரவு வேணும்? ஆண்டவருடைய ஆதரவு வேணும். பிரியமானவர்களே, வசனம் 40 வருஷம் 6 லட்சம் புருஷர்கள், ஆடு மாடு ஒட்டகம் மனைவி பிள்ளைகள், குறைஞ்ச 20 லட்சத்துக்கு பேர் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கர்த்தர் எப்படி நடத்தினாருங்க? 40 வருஷம் ஆதரித்து நடத்தினார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆதரித்து நடத்துவார். பிள்ளைகளுடைய காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? திருமண காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? வீடை கட்டி இன்னும் பிரதிஷ்டை பண்ணலையே, இன்னும் நான் இடம் வாங்கலையே, இன்னும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, இன்னும் என் வேலை காரியங்கள் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் கணவனுக்குள்ளே இன்னும் மாற்றம் இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, எனக்கு எந்த மனுஷ உதவி இல்லை, எதுவுமே வேண்டாங்க. கர்த்தருடைய ஆதரவு இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நடத்துவாருங்க. ஆதரித்து அவர் நடத்துகிறான் உங்க கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக பாருங்க. இருப்பார். பறந்து காக்கிற பட்சி போல சேனைகளின் கர்த்தர் எருசலேம் மேல் ஆதரவாக இருப்பாராம். பறந்து காக்கிற பட்சி தான் கூட்டின் மேல எப்பவுமே என்ன செய்யும்னா கண்ணோக்கமா இருக்கும். பறந்து காக்கிற பட்சி எருசலேமின் மேல் கர்த்தர் எப்பவுமே ஆதரவாக இருப்பாராம். நீங்கள் எருசலேமின் பிள்ளைகளா? எப்பொழுதுமே ஆண்டோட சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? தேவ ஆலயத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? தேவ சமூகத்திலேயே விழுந்து கிடக்கிறீங்களா? சீயோனுக்கு நேராக உங்கள் கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அன்னார்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலேயே நீங்கள் நிற்கிறீங்களா? வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் கர்த்தர் ஆதரவாக இருப்பான். எருசலேம் என்று சொன்னால் சீயோன், எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேமை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார், அங்கே கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினார். இன்னைக்கு அந்த எருசலேமுக்கு நேராக தானியேல் என்ன செய்தாராம்? பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் வானத்தில் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர் ஆராதித்தார், தொழுது கொண்டார். நீங்கள் நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, ஆதரவை தாங்கப்பா, எனக்கு சப்போர்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? எருசலேமுக்கு நேராக உங்கள் கையை உயர்த்தினாவே போதும், கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு நேராக கடந்து வரும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். கர்த்தர் சொல்ற உங்கள் மேலே ஆதரவாக இருப்பாருங்க. நீங்கள் ஆண்டவர் நம்ம மேலே ஆதரவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருக்கணும். ஆண்டவர் ஆதரவாக இருந்தால் மனுஷனுடைய ஆதரவு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேடி வந்துடும். சில பேர் எப்படின்னா மனுஷனுடைய ஆதரவு மாத்திரம்தான் வச்சுருப்பாங்க. எனக்கு அவங்க உதவி வேணும், மனுஷனை பிரியப்படுத்துவாங்க. சில சொல்லுவாங்க, காரியம் ஆகணுன்னா அவன் கழுத காலில் கூட விழுவாப்பா அப்படின்னா. பார்த்துருக்கீங்களா? சில பேரை கவனிச்சிங்கன்னா மனுஷனை இப்போ அவங்கள பார்த்தா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க மூலமாக ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அது காலிலே விழுந்துருவாங்க. உங்களை போல ஒரு நல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த முகஸ்துதி அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அந்த ஆதரவில் எனக்கு நிற்கவே நிற்காது. கர்த்தருடைய ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த ஆதரவு மனுஷர் கண்களெல்லாம் உங்களுக்கு இறக்கம் கிடச்சி மனுஷர்கள் மூலமாக என்ன செய்வார்? உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். அப்போ நமக்கு என்ன ஆதரவு தேவைன்னா, தேவனுடைய ஆதரவும் தேவை, தேவன் மூலமாய் வருகிற மனுஷனுடைய ஆதரவும் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும். நல்ல கவனிங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நியாயத்துக்கு யாரும் துணை போக மாட்டாங்க. பார்த்தீங்களா? நன்மையும் செய்ய மாட்டாங்க. பேருக்காக வேணா நன்மை செய்வாங்க, மனுஷனுக்கு நன்மை செய்யவே மாட்டாங்க. தம்பட்டு அடிக்கிறது தான் நீங்கள் அநேகருடைய விருப்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படிங்க. அதை என்னங்க படிக்கிறது? நன்மை செய்கிறது. யாருக்கு நன்மை செய்யணும்? எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யணும்? எந்த சூழ்நிலைகள் நன்மை செய்யணும்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஊர் பெருமைக்காக, உலக பெருமைக்காக செய்யக்கூடாது. நன்மை செய்ய படி. எப்படி பாடத்தை படிக்கிறோமோ, நல்ல பழக்க வழக்கங்களை படிப்பிக்கிறோமோ, அது போல் நன்மை செய்கிறதுக்கு படிக்கணும். வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க வசனம் சொல்லி, நியாயத்தை தேடுங்க. ஃபஸ்ட்டு எதை தேடணுமா? நியாயத்தை தேடுங்க. ரெண்டாவது, ஒடுக்கப்பட்டவனுக்கு என்ன செய்யணும்? ஆதரித்து திக்கற்றவர்களை விதவைகள் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இதாங்க நன்மை. திக்கற்றவங்களை விசாரிங்க, ஆதரவற்றவங்களை விசாரிங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருங்க. இன்றைக்கி ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டவங்களெல்லாம் விட்டுருவாங்க. வசதி படைச்சவங்க, பணபலம், ஆள் பலம், சொத்து பலம், இவங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நன்மையாக வராது, நன்மைன்ற கணக்கிலே வராது. வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குற, நன்மை செய்ய படியுங்கள், ஆதரவாக நில்லுங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக நில்லுங்க,
உங்களை சார்ந்து இருக்கிற தகப்பன் தாய்க்கு ஆதரவாக இல்லைங்க. மாமனார் மாமியாருக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்க. நீங்கள் பார்க்கிற விதவைக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்க. ஒருத்தவங்க ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறாங்களா, அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க. ஊழியக்காரனுக்கு ஆதரவாக நில்லுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆதரவாக நில்லுங்க. வசனம் சொல்லுகிறது, தூரத்தில் இருக்கிற சொந்தத்தை பார்க்கிலும் பக்கத்தில் இருக்கிற அயலானே வாசின்னு பழமொழி சொல்கிறாங்க. இன்றைக்கி அநேக தூரத்தில் ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க கூட என்ன செய்வாங்க, பகைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தப்புங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பாக இருக்கணும். எல்லாருடைய ஆதரவு தேவை. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வளர்ந்தார்? மனுஷ தயவில், தெய்வ கிருபையில், ஞானத்தில், அறிவில் என்ன செய்தார்? வளர்ந்தார். மனுஷ தயவு நமக்கு தேவை. மனுஷன் என்ன செய்யக்கூடாது? வெறுத்து தள்ளக்கூடாது. அநேகர் என்ன செய்வாங்க, புறக்கணிச்சிருவாங்க. இவர் எனக்கு வேண்டாம், இந்த ப்ரேயருக்கு நான் போக மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரை என்ன செய்யக்கூடாதுங்க, பகைக்கக்கூடாது. நம்ம ஆதரித்து நடத்துங்க. கர்த்தர் நீங்கள் ஆதரித்தா உங்களுக்கு ஒரு ஆதரவு வரும். திக்கற்றவைகளை விதவைகளையும் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் விசாரித்து நீங்கள் ஆதரித்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு வரும். சில பேர் யாருக்கும் ஆதரவாக இருக்க மாட்டாங்க, யாருக்கும் சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க, எந்த நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் ஆதரவாக இருக்கணும், எல்லாரும் உதவி செய்யணும்னு சொல்லி விரும்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நல்ல ஒரு காரியம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசாரிப்பு ரொம்ப முக்கியங்க. மற்றவர்களுக்கு நம்ம ஆதரவாய் நிற்பது ரொம்ப முக்கியம். அடுத்தவர்களை தோள் கொடுப்பது ரொம்ப முக்கியம். அடுத்தவர்களை தூக்கி விடுவது ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கிறோம்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே நீங்கள் மற்றவர்களுக்கு நான் ஆதரவாக இருக்கணும், நீங்கள் எனக்கு ஆதரவாக இருங்க. நான் மனுஷனுடைய ஆதரவை நம்பி இல்லை, உங்களுடைய ஆதரவை நம்பி இருக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய ஆதரவை நம்பினீங்கன்னா நிச்சயமாக அவர் ஆதரித்து நடத்துவார். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஆதரவாக இருங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய். எபினேசரே, சீயோனுக்கு நேராக எங்கள் ஆதரவு எதிர்பார்க்கிறோம். எங்களை ஆதரித்து நடத்துங்கப்பா. ஆச்சரியமா நடத்துங்க, ஒரு குறையில்லாமல் நடத்துங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்க என் தேவ ஜனங்கள் பாரத்தெல்லாம் உடைய சமூகத்தில் வச்சு சீயோனுக்கு நேர கைகளை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேர ஒத்தாசை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இவர்கள் ஒவ்வொருவருக்கு இந்த மாதம் ஒரு ஆதரவு கரை நீட்டப்படுவதாக, ஆதரவு கரை நீட்டப்படுவதாக. பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறேன். யாரெல்லாம் எருசலேம் என்னும் சீயோன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உடைய ஆதரவு கரம் நீட்டப்படட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற சீயோனை நோக்கி பார்க்கிறேன் ஜனங்களுக்கு ஒரு ஆதரவு கரத்தை நீங்க நீட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மை செய்ய படிங்க. நாங்கள் ஆதரவை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆதரவை, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யத்தை, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆதரவற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேலை எங்களுக்கு ஆதரவு வேணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் மற்றவர்கள் ஆதரிக்காமல் இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த செபித்த ஜனங்களுக்கு ஒரு ஆதரவு கரை நீட்டட்டும். என் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அந்த ஆதரவு பெற்றவர்களை மாத்திரமல்ல, அநேகர் ஆதரிக்கிறவர்களாய், அநேகருக்கு அரவணைப்புள்ளவர்களாய், அநேகர் அன்பு செலுத்தி விசாரிக்கிறவர்களாய் நிகழ்ச்சியை பார்க்கிறேன் ஜனங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. இப்படிப்பட்ட ஜீவித ஒரு மனுஷன் வாழும் பொழுது, மற்றவர்களுக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது, விசாரித்து நடத்தும் பொழுது அவர்களுக்கு பரத்திலிருந்து அந்த ஆதரவு கடந்து வரட்டும். சீயோனிலிருந்து கர்த்தர் ஆதரித்து நடத்துங்கப்பா. ஜனங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.